கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கன்னி அப்படின்னாவே பயம் அறியாதவங்க தான். எல்லாருக்கும் சாதாரணமா தெரியக்கூடிய விஷயம் இவங்களுக்கு மட்டும் வித்தியாசமா தெரியும். எல்லாரும் ஒரு விஷயத்த நோக்கி பயணம் பண்றப்போ இவங்க மட்டும் பார்த்தினாக்க வேற பாதையில பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் சரின்னு படுறது இவங்க மட்டும் ஒத்துக்கிறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அதாவது தியாக உணர்வும் திட சிந்தனையும் கொண்டவங்க. மற்றவங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சாலும் சரி, நொடி பொழுதுல மறந்து மன்னிக்கக்கூடிய மகாத்மா காந்தி மாதிரி குணம் படைத்தவங்க. இதனாலவே கன்னிராசியை எல்லாருமே ஈஸியா காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதான் திருப்பி அடிக்க மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை மன்னிக்கிறாங்களே தவிர்த்து அதை மறக்கலைங்கிறத அவங்க புரிஞ்சுக்காம திரும்பவும் அதே தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ணியை பொறுத்த வரைக்கும் பாசம் வச்சுட்டு தான் தவிச்சிட்டு இருக்கீங்க. அன்புக்கு அடிமைங்கிற மாதிரி எதிரியை கூட மன்னிச்சிடலாங்க. இந்த பாசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஒரு பொழுதும் மன்னிக்க முடியாது இல்லையா. இருந்தாலும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை தண்டிக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். பரவாயில்ல, அவனால என்னுடைய வாழ்க்கை போனாலேயும் பரவாயில்ல, அவங்களை நான் தண்டிக்கிறதுனால என்னுடைய வருத்தம் மறைய போறதில்ல. இதுதான் கண்ணி யோசிக்கிறது. அதே மாதிரி அழகிய உடல்வாகும், நீல விழியும், சிறந்த ஒழுக்கமும் கொண்டவங்க தான் அந்த கன்னிராசிக்காரங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட நம்முடைய கன்னிராசிக்கு தலைவு பார்த்திருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வரப்போகுது, தயாராக இருங்கன்னு போட்டிருக்கேன். அதுவும் 48 நாட்கள்ல இது நடந்தே தீரணும் போட்டிருக்கேன். இப்ப கன்னி யோசிக்கும், மனுஷங்களே பாம்பு மாதிரிதான் கொத்துறாங்க, இந்த பாம்பு ரூபத்துல என்னை பாடா படுத்த போதோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்பட வேணாம். பாம்பு அப்படின்னாவே ராகு கேதுவை குறிக்கூடிய விஷயம்தான். சோ ராகு கேது பேச்சினாலதான் நம்முடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே நல்ல பாதைக்கு மாறக்கூடிய திடீர் திருப்பமா இருக்க போகுது. அதாவது விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 26/4/2025 மாலை 4:28 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து கும்ப ராசிக்கு ராகுவும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகியிருக்காங்க. பொதுவா எல்லா கிரகங்களும் 9 நவகிரகங்களால நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுது. அதுல எல்லா கிரகமும் முன்னோக்கி நகர்னா அந்த ராகுவும் கேதுவும் மட்டும் பின்னாடி நோக்கி நகர்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர் பகவானுக்கு அடுத்தபடியா மெதுவா நகரக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 1.5 வருஷத்துக்கு இவங்களுடைய அமைப்புங்கிறத கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது. பொதுவாகவே நம்ம ராகு கேதுவை என்னன்னு சொல்லுவோம்னா பாம்பு கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பேச்சு, குரு பேச்சு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் ராகு கேது பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எல்லாமே ஒரே வருஷத்துல நடக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் கஷ்டத்துலயும் போகணும்னு சொல்ல முடியாது, சந்தோஷத்துலயும் போகணும்னு சொல்ல முடியாது. சோ அப்படி கஷ்ட நிலையில வாழக்கூடிய கன்னி ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ராகு கேது எப்படிமா உருவாக்குறாங்க? நிழல் கிரகம் நீ ஏன்னு சொல்ற? சந்திரன் மற்றும் சூரியனால கிரகணம் ஏற்படுறப்போ உருவாகக்கூடிய நிழல் கிரகம் தான் இந்த ராகு கேது. இவங்க பெரும்பாலும் தீங்க மட்டுமே விளைவிக்காங்க அப்படிங்கிறது நாம எல்லாருடைய கருத்து கணிப்பா இருக்கு. ஆனா பொதுவா சொல்லனாக்கா எங்களோட ஜோதிடர்கள் சொல்றது என்னன்னா, நிச்சயமா இவங்களால தீமைகள் மட்டும் நடக்காது, நன்மையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க. கலவையான கிரகம் தான், ஓகேங்களா? அதாவது ராகு மாதிரி கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு தனியா சுபாவம் கிடையாதுங்க. இவங்க யார் வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டிருப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? சோ நல்லவங்க வீட்டுக்கு போனாக்கா நல்லவங்கள மாதிரியும், தீவர்களோட வீட்டுக்கு போனாக்கா தீவர்கள் மாதிரியும் ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களுடைய குணம். ஆனா தனிப்பட்ட முறையிலன்னு பார்த்தோம்னாக்கா இவங்க அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கூடியவங்க. கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் காத்துட்டு இருக்கு, பயம் வேணாம். முழுசா கடந்த கால மனக்கசப்புகள் எல்லாமே நீங்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால நீங்க பட்டுட்டு வந்த வேதனைகள் எல்லாமே முழுமையா நீங்க போகுது. அது போலவே கன்னிராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, திருமண தடைகள்ல இருந்தவங்களுக்கு அது நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கேது விரயஸ்தானத்துல அமரி இருப்பதனால பணியில மாற்றம் இருக்கும். ராகு 6ஆம் இடத்துக்கு வருவதனால மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். போட்டி தேர்வுகள்ல வெற்றி உண்டு. முதன்மையான ரேங்கல்ல வெற்றி பெறுவீங்க, சாதாரண வெற்றி கிடையாது. உத்தியோகத்துல உங்களை எதிர்த்தவங்க எல்லாம்
பொட்டி பாம்பா அடங்குவாங்க. ஏன்னா அந்த பாம்பு கிரகம் உங்களுக்கு துணை நிக்குது. அதே மாதிரி கடன் சுமைங்கிறது முழுமையா விலக போகுது. புதுசா வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, பழைய வீட்டை புனரமைக்கிறது, இந்த மாதிரி சுப செலவுகள் தான் இருக்கும். பெரிதா திட்டம் போட்டு அதுலயும் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். கன்னி ராசி இத்தனை நாளா அட போங்கப்பா என்ன வாழ்க்கை, இது குடும்பத்துல ஒண்ணுமே நல்லதா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு இனி வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்கள் நிகழப்போகுது. அனைத்து காரியங்களுமே வெற்றி. இது எல்லாமே ஓகே. இந்த நல்லது நடக்கக்கூடிய இடத்துலயும் ஒரு சில விஷயங்கள்ல நான் கவனமா இருக்கணும் இல்லையா? அது என்னமான்னு கேட்கிறவங்களுக்கு பணி சுமை அதிகமா இருக்கும், தூக்கமின்மை ஏற்படும், சிலருக்கு முதுகு வலி ஏற்படும். அதனால உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்தவரைக்கும் கருப்பையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாயிடும், பயம் வேணாம். அதே மாதிரி உடைய காரியங்கள்ல பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா சாட்சிக்கலாம். பெரிய பெரிய திட்டம் போடுறான், பெரிய பெரிய வெற்றி கிடைக்கும்னாக்கா அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது, நிறுத்தி நிதானிச்சு செய்யணும். இன்னும் தெளிவா சொல்லனாக்கா இந்த ராகுவினாலும் கேதுவினாலையும், ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலயும், கேது பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துலயும் நின்று பலன் தராங்க இல்லையா? உடைய பேச்சுக்கு மதிப்பு கொடும். பங்கு சந்தை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எல்லாத்துலயுமே யோகமான நிலை அமையுதுங்க. தொழிலையும் சரி, வேலையிலும் சரி, அனைத்திலும் உள்ள தடைகள் நீங்குது. இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 7வது வீட்டுல நின்னு கன்னி ராசி இத்தனை நாளா திக்கு தசை தெரியாம திணற வச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ 6ஆம் இடத்துல வந்து அமர்வதனால குடும்பத்துல ஒற்றுமை ஓங்கும். வீண் சந்தேகம், ஈகோ, இந்த மாதிரி பிரச்சனையால பிரிந்து போன கணவன் மனைவி இப்போ ஒண்ணு சேர போறீங்க. சிலரால உங்களுக்குள்ள ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்க போகுது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் மேம்படுது. நட்பு வட்டாரத்துல உங்களை பிரிந்து சென்றவர்கள் கூட இனி அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து சேருவாங்க. அது மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்த நீங்க அந்த கடனை அடைப்பதற்கான யோகத்தை பெறுவீங்க. அந்த அளவுக்கு பண வரவு உண்டு. அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். சபையில உங்க வாக்குக்கு மரியாதை அதிகமாகும். பங்கு சந்தை போன்றவற்றில நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய டிசைன்ல ஆபரணங்களை வாங்குவீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை சிறப்பா நடத்தி வைப்பீங்க. கூட பிறந்தவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. தந்தை வழி உறவுக்காரங்களால உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் தீருது. வெளியூர் பயணங்கள் திருப்திகரமா அமையும். மனைவி வழி உறவுகளாலையும் கணவர் வீட்டு வகை உறவுக்காரர்களையும் ஆதாயம் உண்டு. பண பற்றாக்குறையால பாதியிலேயே நின்று போன கட்டுமான பணிகள் எல்லாமே இனி முடிய போகுது. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கல் சாதகமா முடியும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. மருந்து, எண்ணெய் வித்துக்கள், ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி தொழில் ரீதியா ஆதாயத்தை அடைய போறீங்க. இது உத்தியோக பணிகள் இருக்கீங்கன்னாக்கா மேல் அதிகாரி கிட்ட உங்களுடைய ஆதரவுங்கிறது பக்க பலமா இருக்கும். அடுத்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியை விட்டு விலகிறாரு. இது வரைக்கும் ஒரு ராசியிலே உட்கார்ந்துகிட்டு உங்களை ஒரு மாதிரி விரக்தி அடைய வச்சிருப்பாரு. போதண்டா வாழ்க்கை என்னடா அதுன்னு படாத பாடுபட்டிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாகுது. அதாவது இப்ப 12ல் சென்று அமர்வதனால இனி ஏமாற்றுகள், தடைகள் எல்லாமே விலகுது. கோபம் குறையும், முகம் மலரும். இனி உடம்பு வந்து லேசாகும். தயக்கம், தடுமாற்றம் எல்லாமே நீங்க போகுது. உடல் சோர்வு, அசதி நீங்கி சுறுசுறுப்பு அடைய போறீங்க. மருத்துவ செலவுகள் குறையும். எதுலையுமே ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்திருக்கீங்க இல்லையா? இனி அனைத்திலுமே ஆர்வம் பிறக்கும். கூட பிறந்தவங்க கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து நீங்குங்க. ஒற்றுமை குறையாது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருது. குலதெய்வ பிரார்த்தனையை பூர்த்தி செய்வீங்க. இனி வந்து இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவீங்க. பேச்சில் வந்து ஒரு முதிர்ச்சி தெரியும். ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. முன்கோபம் விலகுது. அதே மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செஞ்சு கொடுப்பீங்க. மகனுக்கோ மகளுக்கோ தடைப்பட்ட கல்யாணம் இப்ப நடக்கும். சிலருக்கு வந்து புதையல் யோகம் உண்டுங்க. திருக்கோயில் திருப்பணிகளுக்கு பங்களிப்பு செய்வீங்க. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய இளமை தோற்ற பொழிவு கூடுங்க. கேதுவின் சஞ்சாரப்படி வியாபாரத்துல உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல நிம்மதி ஏற்படும். உத்தியோகத்துல எல்லாராலுமே மதிக்கப்படுவீங்க. அலுவலகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பிறக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, ராகு பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறாருங்க. அதே மாதிரி கேது பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு ராசியில இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறாரு. இந்த இடம்பெயர்வுங்கிறது குடும்பத்துல பிள்ளை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம், மற்றவங்களுக்கு பேர குழந்தை பாக்கியம் உண்டாகுது. குடும்பத்திலையும் சரி, வெளியுலகையும் சரி, உங்களுடைய செல்வாக்கு உயருது. பாக பிரிவினை போன்ற பிரச்சனைகள்ல சுமூகமான முடிவு கிடைக்கும். வருமானம் சிறப்பாமையும். மனதுல இருந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில இருக்க போறீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துல கிட்ட நட்பும் ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவுகளை எடுப்பீங்க. ஆன்மீகத்திலும் சரி, தர்ம காரியங்களும் சரி, ஈடுபாடு அதிகமாகும். உடைய திறமையால புதிய தொழில்நுட்பங்களை புரிஞ்சு செயல்பட போறீங்க. உடைய தர்க்க ஞானமும் வெளிப்படும். பிள்ளைகள் வழியில முன்னேற்றம் இருக்கு. உற்றார் உறவுக்காரங்கிட்ட மகிழ்ச்சியாக பொழுதுகளை போக்க போறீங்க. அதே நேரம் உங்களுடைய உழைப்புல கவனம் சிதறாம பாத்துக்கோங்க.
அப்படி கவனச்சிதறல் உண்டாயிடுச்சுன்னா உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ண முடியாது. சரியான நேரத்துல உங்களுடைய இலக்கையுமே அடைய முடியாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பார்த்து பார்த்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க. இதுதாங்க கன்னி ராசிக்காரர்கள் எல்லாரும் விரும்புவதற்கான காரணம். ஏன்னா எல்லாருக்குமே உதவி செய்வாங்க. குறிப்பா நம்ம கீழே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. புத்தியில உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. எனக்குதான் இவ்வளவு அறிவு இருக்கே, நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற திமிர்த்தனம் கிடையாது. தன்னுடைய அறிவை வந்து தனக்கு மட்டும் இல்லை, தன்னை சுத்தி இருக்கவங்களுக்குமே பயன்படுத்தி அவங்களுக்குமே நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள முன்னேற்றி விடுவாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா கன்னி ராசி செய்யக்கூடாத விஷயம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது. அதே மாதிரி யாருக்குமே வாக்கு கொடுக்க கூடாது. உங்க பெயர்ல கடன் வாங்கி கொடுக்காமல் இருந்தா நஷ்டங்கள் இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா இதுதான் பல காலமா கன்னி ராசி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கோங்க. இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உடைய உயர் அதிகாரி கிட்ட நல்ல மதிப்பை பெற்று உயர் பதவிகள் கிடைக்கும். ஆனா என்ன கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும். சக பணிகள் கிட்ட சுமூகமாக பழகுவீங்க. எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகுங்க. பதவி உயர்வுங்கிறது சிறு தாமதத்துக்கு அப்புறம் கிடைச்சிடும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற போறீங்க. உங்களுடைய வேலையை வந்து தைரியமாகவும் பொறுமையாகவும் செய்து நல்ல மதிப்பை பெற போறீங்க. உங்க மேல எந்த வித புகாரும் இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுவரை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்கும். வாடிக்கையாளருடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. வெளியில் உள்ள கடன் தொகைகள் வசூலாகும். கொள்முதல்ல கவனம் தேவை. ஒன்றோ இரண்டோ எதை செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு முடிவெடுங்க. தரமான பொருட்களை பெறுவதில் அக்கறை காட்டுங்க. அது நமக்கு நல்லது. உடைய செயல்பாடுகள்ல சராசரியான வெற்றி உண்டு. வாடிக்கையாளர்களை கவருவதற்காக கடையை வந்து அழகுபடுத்துவீங்க. சீரான வருமானம் தர பழைய கடன்களை அடைக்க போறீங்க. கூட்டாளிங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை அவசியங்க. அதே மாதிரி கலைத்துறையில இருக்கீங்கன்னாக்க பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக கலைஞர்கிட்ட போட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு சவாலாக இருக்கும். ஆனா அது சாதாரண முடிச்சுப்பீங்க. உடைய முயற்சிகளால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சில வாய்ப்புகள் உங்க பெயரை வந்து பிரபலப்படுத்தும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வசூலாகும். கவலை வேணாம், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. முன்னேற்றம் உண்டு. அடுத்த மாணவர்களுக்கு படிப்புல முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சிறு உடல் உபாதைகள் வந்து போகுங்க. கவனமா இருந்துக்கோங்க. யோகா போன்ற பயிற்சிகளின் மூலம் ஞாபக திறனை பெருக்கிக்கொண்டு கல்வியில கவனம் செலுத்துவது நல்லதுங்க. உயர் கல்விக்காக ஒரு சில வந்து வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் இருக்கீங்கன்னாக்கா அதுல இருக்கக்கூடிய தடைகள் விலகி நிறைவேறுங்க. அடுத்த அரசியல்வாதிகளுக்கு இந்த பேச்சால உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாங்க. உங்களை பாராட்டி பேசினவங்களே தரக்குறைவா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அரசியல் துறையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. சரிங்களா? இதே நேரத்துல வேற்று கட்சியை சேர்ந்தவங்க உங்களை நாடி வருவாங்க. எந்த சூழ்நிலையிலும் சரிங்க, மன உறுதியை விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பான வெற்றி உண்டு. நீங்க எதிர்பார்த்த பதவி கட்டாயம் கிடைக்கும். அதன் மூலம் பெருமையும் கிட்டும். எடுத்த பணிகளை குறைவில்லாம செஞ்சு முடிப்பீங்க. சோ எந்த இடத்துல நான் சொன்னேன் தெரியுங்களா, பேச்சுக்கள்ல செயல்பாடுகள் நிதானம் இருந்தா எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்ப குடும்பத்திலயும் சரி கணவர் வீட்டு வகையிலையும் சரி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறைஞ்சிரும். விட்டு கொடுத்து செல்றது நல்லது. அதே மாதிரி உங்க விஷயத்த மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. உடல் சூழ்நிலை அறிந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனம் வச்சுக்கோங்க. சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடைகள் அகலுது. புதுசா வண்டி வாகன சேர்க்கை இருக்கு, சொத்து சேர்க்கை இருக்குது. சொந்த மனையில குடியேறக்கூடிய உடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. சோ இப்போ வரைக்கும் 10 கன்னி ராசிகளுக்கான பொது பலன்களை பார்த்திருக்கோம். இதுவே இந்த ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை தான் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க. நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேங்கிற மாதிரி. இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இந்த பேச்சில பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசுல இருந்து வந்த தேவையற்ற வீண் குழப்பங்கள் அகலும். வண்டி வாகனங்களை மாத்தி புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றம் மற்றும் லாபம் கிடைக்கும். வெளிநாடு பயணம் போயிட்டு வரீங்க, பணப்புழக்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அடுத்த அஸ்தம் நட்சத்திரம். இந்த பேச்சியால எதிர்பார்க்காத பணி இடமாற்றம். எந்த விஷயத்துல ஈடுபடும் போதும் நேர்மறையான எண்ணங்களோட ஈடுபடுறது நல்லதுங்க. அதாவது எதை செய்யறதாலும் சரிங்க, நம்ம செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பா நமக்கு நல்லது செய்யும், நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து வச்சுட்டு செய்யுங்க. ஒரு நடக்கலைன்னா இது நமக்கு தப்பா போயிடுமோ அந்த மாதிரி எண்ணத்தை வந்து சுத்தமா தவிர்க்கணும். அதுவே கூடுமான வரைக்கும் சோம்பேறித்தனத்தை கைவிடுவது நல்லது. அது நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதார நிலையில மேம்பாடு உண்டு. அரசு வழியில அனுகூலம் உண்டு. பெற்றோர் உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்த பேச்சில குடும்ப நிம்மதியில சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து நீங்கும். பிள்ளைகள் வழியில சில கவலைகளும் நேரும். சோ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னக்கா, குடும்ப விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி பணத்துக்கு ஒரு குறையும் இல்லைங்க.
பொருளாதார நிலையில மேல போக போறீங்க. நெருக்கடியான நிலையில இருந்து வெளிவருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையற்ற வீண் விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நன்மை கொடுக்கும். நம்ம எல்லாருடைய விஷயம் தலையிட்டு இன்னைக்கு நம்ம தலையை தான் வந்துட்டு எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இனி அந்த ஒரு நிலை வரக்கூடாதுனாக்க உங்க விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி நண்பர்களும் உறவுக்காரர்களும் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு முதலீடு செய்யுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த திருமணம் இப்ப கைக்கூடி வருங்க. அரசு வழியில அனுகூலம் கிடைக்கும். ஒட்டு மொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்களும் சரி, நட்சத்திர பலங்களும் சரி, கன்னி ராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் பாம்பு கிரகமாவே இருந்தாலும் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்காங்க. அதுவும் சாதாரண பழங்கள் இல்லையா, அதிர்ஷ்டமான பழங்களை தான் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதை கரெக்டா பயன்படுத்தினா மட்டும்தான் கன்னி வந்து இப்ப இருக்கக்கூடிய கஷ்டத்துல இருந்து மீண்டெழ முடியும். இதை மனசுல வச்சுக்கிட்டு இனியாவது சுயநலமா இருக்க ட்ரை பண்ணுங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகும் கேதும் தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் நிலைச்சிருக்குனாக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கும் ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது பாவங்களை போக்கும், சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும், கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நம இந்த மந்திரத்தை தினமே 5 முறை சொல்லுங்க, அதிர்ஷ்டம் உண்டாகும். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்ங்கிறது 2, 5, 6, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னாக்க வளர்பிறையில திங்கள், செவ்வாய், வியாழன். தேய்பிறை எடுத்துட்டாக்க செவ்வாய், வியாழன். இந்த நாட்களை ஏதாவது சுபகாரியங்கள் தொடங்கினாக்க பயன்படுத்திக்கோங்க, நல்லதே நடக்கும். அதே போல 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு, பாதாளத்துல இருந்து ஆதிசேஷன் தோண்டி வழிபட்ட மன்னார்குடிக்கு வடக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாமணி அப்படிங்கிற தளத்துல சுயம்பு லிங்கமாக அருளும் ஸ்ரீ நாகநாதரையும் ஸ்ரீ அமிர்த நாயகியும் தரிசனம் செய்யுங்க. தாயை இழந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அதே மாதிரி நாகர் சிலைகளுக்கு தண்ணீர் விட்டு வழிபாடு செய்வதனால நன்மை இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசி புதன் பகவானுடைய ஆதிக்கம் படுத்தவங்க இல்லையா, அதாவது புதன் உங்களுக்கு அதிபதி. இதனால புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி புதன்கிழமையில ஐயப்பனை வழிபாடு செய்யறதும், ஐயப்பன் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்து தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் மலர் பரிகாரம் கேட்டீங்கன்னா புதன்கிழமைகள் ஓரும் பெருமாள் அல்லது விநாயகருக்கு அல்லது ஐயப்பனுக்கு மறிக்கொழுந்தை அர்ப்பணித்து வழிபாடு செய்யறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள்னு பார்த்தோம்னாக்கா மேற்கு, தெற்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னாக்கா நீலம், வெளிர் பச்சை, ஆரஞ்சுங்க. ஸோ இந்த நேரத்தை அதிகமாக நீங்க பயன்படுத்தலாம், அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் சரி இந்த ராகுவும் கேதுவும் கன்னிக்கு ஒரு குறையும் வைக்கலைங்க. நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குருவையும் மிஞ்சிட்டாங்க, அந்த அளவுக்கு யோகத்தையும். அதாவது கன்னி கனவுல கூட நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பை அடையக்கூடிய வகையில இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நிறைய திடீர் திருப்பங்களை, யோகமான பலங்களை கொடுத்திருக்காங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்றது, சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை நமக்காக பயன்படுத்திட்டா மட்டுமே போதும், வெற்றி நிச்சயம். இது தெய்வத்துடைய சத்தியம். வாழ்த்துக்கள்ங்க, நல்லா இருப்பீங்க.